Saturday. In today's Gospel, the Lord created man out of earth and made him into his own image. Sirach, chapter 17, verse 1 to 15. God made human beings in his own image and put them on earth for a limited lifespan, but God granted from authority over all other creatures. God gave to humanity a mind to think with discipline and determinant and knowledge of the Spirit. All these make human beings different from other creatures and close to God. மழலை இதயம் நாடி வரும் இணை விழைவீரோ இசை குழலின் ஒலியில் மயங்குவோரை பேச வருவீரோ. குழந்தை போல பேச எனக்கு இதயம் இல்லையே, மழலை சொல்லும் நாட்களாக மறந்து போனதே. இளமை பொலிவில் இதயம் தான் இறுகி போனதோ, மழமை சேர்க்கும் உனை மறந்து மயங்கி போனேனே. மழலை இதயம் நாடி வருவாய் என்னை விழைவீரோ, இசை குழலின் ஒலியில் மயங்குவோரை பேச வருவீரோ. என்னை பார்த்து பார்த்து பரிதவிக்கின்றேன், மேவி மேவி அழைத்து அழைத்து அன்பு செய்கின்றேன். தவழ்ந்து தவழ்ந்து தேடி உன்னை அடைந்துள்ளேன், மகிழ்ந்து என்னை ஏற்று பாவ பொறுத்தல் அளிப்பீரோ. பாவ சேற்றில் வாழ்ந்த நாட்கள் போதும் போதுமே, நோக செய்த வினைகள் யாவும் தீரும் தீருமே. தேவா உன்னை இருக வாழ்த்தி பாடி மகிழ்ந்து மடிகின்றேன். மழலை இதயம் நாடி வருவாய் என்னை விழைவீரோ, இசை குழலின் ஒலியில் மயங்குவோரை பேச வருவீரோ, பேச வருவீரோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. அமரங்கள் இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, மாதத்தின் முதல் சனி பொது காலம் 7ஆம் வாரம் இன்று திருப்பலியை தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டுபிடிக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். எழுந்து நிற்போம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த
ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார். மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்கிறார். மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார். அந்த ஆறறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக வழங்கினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாயிருந்தார். தம் செயல்களில் மேன்மையை காட்டினார். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்பொழுதும் அறிவார். அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போருக்கு அது நிலைக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சிலரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளை போல ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Let the little children come to me. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, it is to little children and such as these that the kingdom of God belongs. இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. சிறு பிள்ளைகளுக்கு சில சமயத்தில் இருக்கின்ற ஞானம் பெரியவர்களுக்கு கூட இருக்காது என்பது உண்மை. ஒரு டீச்சர் இந்த கிண்டர் கார்டன் பிள்ளைகளுக்கு கதை சொல்லுகிறார்கள். ஒரு மரத்திலே ஒரு காகம் கூடு கட்டி வாழ்கிறது. அந்த மரத்திலேயே ஒரு நல்ல பாம்பும் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த காகம் முட்டையிட்டு அதை குஞ்சு பறிப்பதற்காக தயார் செய்யும் பொழுது இந்த பாம்பு மெதுவாக அந்த முட்டையை குடிச்சிடும். ஆகவே காகாவுக்கு ரொம்ப வருத்தம், ஒவ்வொரு தடையும் இப்படி செய்கிறதே என்று. இது ஒரு தந்திரம் செய்கிறது. நேராக அரண்மனைக்கு போய் இளவரசி இருக்கக்கூடிய அந்த அந்தப்புறத்தில் அவள் குளிக்கும் பொழுது எடுத்து வைத்த முத்து மாலை ஒன்றை எடுத்துக்கொண்டு அழகால் கவ்விக்கொண்டு பறக்கிறது. எல்லாம் சத்தம் போடுறாங்க, ஐயோ காக்கா முத்து மாலையை எடுத்துகிட்டு போகுது. வீரர்கள் பின்னாடி போகிறாங்க. இது நேராக கொண்டாந்து அந்த முத்து மாலையை அந்த பாம்பு இருக்கிற பொந்தில் போட்டுட்டு பறந்து போயிடுது. ஓ, இங்கே தான் போட்டுக்குதா அப்படின்னு போய் ஈட்டியால் குத்தி எடுக்கிறாங்க. பாம்பு வெளியில் வருது. உடனே வீரர்கள் என்ன செய்வாங்க,
ஈட்டியால பாம்பை குத்திட்டு முத்து மாலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய எதிரியை கொலை செய்து விட்டோம், அதில் தப்பித்து விட்டோம் என்று. தந்திரத்தால் செய்தது என்ற ஒரு கதையை டீச்சர் சொல்கிறாங்க. சின்ன பிள்ளை சொல்கிறது, டீச்சர் இது தப்பு அல்லவா? டீச்சருக்கு வாரி தூக்கி போடுது. என்னம்மா தப்பு? அந்த ஜீவராசியை கொள்வது தப்பல்லவா? அதற்கு தகுந்த மாதிரி இது மாதிரி தந்திரம் செய்வதும் தப்பல்லவா? அப்போ அந்த பிள்ளைக்கு இருக்கிற ஞானத்தை பாருங்கள். உடனே அந்த டீச்சர் கேட்குறாங்க, பின்ன என்னதான் செய்யறது, நீ சொல்ல முடியுமா? சொல்கிறேனே, நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார்கள் அல்லவா, தீயோரை கண்டால் விலகிப்போ. ஆகவே இந்த காகம் என்ன செய்யலாம்? சரி, வேற இடத்துல போய் கூடு கள்ளிக்கொள்ளலாமே. டீச்சருக்கு ஒன்றும் புரியல. சிறுவர்களுக்கு ஞானம் உண்டு, பெரியவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானம் உண்டு. ஆகவே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்க வேண்டும். அவருடைய பேச்சிலே ஞானம் இருக்கும். சிறு பிள்ளைத்தனமான குழந்தைத்தனமான பேச்சு என்று அதை உதாசீனம் செய்யக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சிறு பிள்ளைகளை எல்லாம் வரவிடுங்கள், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவற்றுள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஆகவே இந்த பணிவு என்பது எங்கெல்லாம் நல்லது இருக்கிறதோ அந்த நல்லதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பண்பு. அது யார் யார் வாய் கேட்பினும் சரி, நல்லதா ஏற்றுக்கொள்வோம், சிறந்ததா அதை பின்பற்றுவோம். இயேசுவுக்கு எத்தனை கிண்டல் நயாளுகள். நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்லது வருமா? கலிலேயாவா நம்ம யூதேயா விட மட்டமானது தானே, இவள் மரியாவின் மகன் தானே, சூசேப்பரின் மகன் தானே. எத்தனை சொற்கள்! இவைகள் எல்லாம் இயேசுவை மட்டம் தட்டக்கூடிய சொற்கள். ஆனால் அதனால் அவர் குலைந்து போனாரா, கூனி குறுகி போனாரா? எல்லாம் இந்த மாதிரி ஏச்சு பேச்சு பண்றாங்கன்னு. அது அவர்களுடைய தன்மையை காட்டுகிறது, அவர்களுடைய நிலையை காட்டுகிறதே தவிர இயேசுவினுடைய நிலை அல்ல. அது மிக உயர்ந்த நிலை. அது அவர்களுக்கு புரியவில்லை. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். Satan using now to keep children away from Jesus. One, entertainment, mass media, many popular websites, contemporary music and especially TV. Two, education, public education, thinks it is compelled to ignore Jesus. இயேசுவிடமிருந்து குழந்தைகளை பிரிக்க அழகை தற்பொழுது எதை பயன்படுத்துகிறது? ஒன்று பொழுதுபோக்கு, தகவல் தொடர்பு. கை அடக்கத்திலே உலகம் பூரா வந்துடுது. எது வேண்டுமானாலும், நல்லது கெட்டது தொடர்பு எது வேண்டுமானாலும் கிடைக்கும். சிறப்பாக தொலைக்காட்சி பெட்டி ஒரு தொல்லைக்காட்சி பெட்டி தான், நன்மைகளுக்காக பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதுதான் எல்லாமாக அந்த மண்டையிலே இருக்கக்கூடாது. கல்வி, பொது கல்வி இயேசுவை ஒதுக்க கட்டாயப்படுத்துவதாக எண்ணுகிறது. எத்தனை பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரதில்லை தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை பூசையா, மறைக்கல்வியா? 10ஆம் கிளாஸ் முடியட்டும், 12ஆம் கிளாஸ் முடியட்டும், சரியா இல்லை. அதே நெய்வேலி அனுபவம். என்னம்மா உங்க பொண்ணை இப்பெல்லாம் பூசைக்கே பார்க்கறதில்ல? 5 மணிக்கு டான் அது டியூஷன் வாத்தியார் வீட்டில் போய் இருக்கணும். 5 மணிக்கு டான், இரவு 9, 9:30 வரைக்கும் போகுது, முடிஞ்சு வந்து டியூஷன். எங்க ஃபாதர் நேரம் இருக்குது கோயிலுக்கு வர்றதுக்கு? நீ ஆண்டவரை உதாசீனம் செய்கிறாயா? ஆண்டவருக்குரிய நேரத்தை கொடு, உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். ஒதுக்காதே, தள்ளி வைக்காதே. இப்பொழுது புரியாது, புரியாத மக்கள், தெரியாத பிள்ளைகள். 3, religion. The average church is so far removed from authentic New Testament Christianity. The authentic church, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை காலம் காலமாக ராயப்பர் வழியாக, வாரிசு வாரிசாக, போப்பாண்டர் வழியாக வந்து கொண்டிருக்கிற திருச்சபை, தாய் திருச்சபை. நம்முடைய விசுவாச பிரமாணத்தில் என்ன சொல்கிறோம்? ஏக பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு திருச்சபை, ஹோலி சர்ச், ஒன்லி சர்ச், ராயப்பரன் வருகின்ற திருச்சபை. இப்பொழுது போப்பாண்டவர் அதன் தலைவராக அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கின்ற திருச்சபை. மற்ற அனைத்திற்கும் இந்த சரித்திர பின்னணி கிடையாது. 4, parents. Many parents are so lax or confused about their responsibility as parents. மதம் உண்மையான புதிய ஏற்பாடு கிறிஸ்துவத்திலிருந்து சாதாரண திருச்சபை மிகவும் தள்ளியுள்ளது. 4, பெற்றோர். பல பெற்றோர் தங்கள் கடமைகளை குறித்து அசாதாரணமாகவும் குழம்பியும் உள்ளனர். பிள்ளைகளை எப்படி வளர்த்து நடத்த வேண்டும்,
அவங்களுடைய கையாலாகாத தனத்தை இப்படி சொல்லுவாங்க, நான் சொன்னால் என் பிள்ளை கேட்க மாட்டேங்குது, என்ன செய்யறது ஃபாதர் அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிப்பார்கள். என்ன செய்யறதுன்னு சொல்லாத, என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது சொல்லாத, நீ தான் காரணம். சிறுவத்திலேயே அதை தட்டி வளர்த்தால் spare the rod, spoil the child. பிள்ளைகளுக்கு கண்டிப்பும் தண்டனையும் தேவையில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. Don't spare the rod. பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய சமயத்தில் கண்டி. செல்லம் மட்டும் கொடுக்குற, கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. பிள்ளைகளை உருவாக்க வேணும். பிள்ளைகளை அப்படியே சாஃப்டா, ஐயோ என் பிள்ளை அடி வாங்காது, என் பிள்ளை திட்டாது அப்படின்னா அது ஒன்றும் உருவாக்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் அதற்கு இணங்கி வர வேண்டும். எருவானாலும் சரி. அந்த காலத்தில் வாத்தியார்ட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டீச்சர்கிட்ட பெற்றோர், ஆசிரியரே இல்லை டீச்சர், என் பிள்ளை கண்ணை மட்டும் விட்டுட்டு மீதி தோளெல்லாம் உரிங்க நான் கேட்க மாட்டேன். அது பெற்றோர். இன்னைக்கு தொட்டா போதும், ஐயோ என் பிள்ளையை தொடாத, என் பிள்ளையை அடிச்ச. ஆகவே ஸ்கூல்லலாம் தொட மாட்டாங்க. நமக்கு என்னத்துக்கு வம்பு, படித்தா படிக்காட்டி போ, ஆட்டோமேட்டிக் பாஸ். 9ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ன தேரும், பேரே எழுத தெரியாது. பானுமதின்னு பொண்டாட்டி பேரை எழுதணும், பனுமாதின்னு எழுதுறான். யோ காலை இந்த பக்கம் பொண்ணுயா, என் பொண்டாட்டி காலை நான் இப்படி போடும் அப்படி போடும், நீ யாரு கேட்கறதுன்றான். பேர் எழுத தெரியாது. தமிழ். தங்கள் கடமைகள் குறித்து அசாதாரணமாகவும் புலமையும் உள்ளனர். The simple ones, so far from being incapable of spiritual perfection, or by their docility, innocence, humility, peculiarly adapted and qualified for its attainment, whereas others who are blinded by self-sufficiency and enslaved by prejudice give great resistance to the operations of grace. எளியவர் ஆன்மீக நிறைவை அடைய வெகு தொலைவில் இருந்தாலும் தங்கள் கீழ்ப்படிதல் மாசின்மை தாட்சியால் அதை அடைய பக்குவப்பட்டு தகுதியுடையார்கள். மற்றவரோ தன்னிறைவால் கட்டுண்டு முன்சார்பு எண்ணத்துக்கு அடிமையாகி இறையருளின் செயலுக்கு பெரும் தடை ஏற்படுத்துகின்றனர். பயாஸ்ட் அண்ட் ப்ரிஜடிஸ்ட். இது அதிகமாக இருக்குது எல்லா காரியத்திலும். ஒருவரை பற்றி தெரியுமா, பயாஸ்ட், இப்படி அப்படி இல்லை. அதே போல ஆண்டவருடைய அருளை பெற வேண்டுமா, இப்படி செய்ய வேண்டும், இப்படி அப்படி. நம் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ, எதை சார்ந்து இருக்கிறோமோ அதைத்தான். பரமனின் பதமா பணத்தின் இதமா, 2 சிம்பிள் வே. எதை சார்ந்து இருக்கிறாய்? முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Thank you Lord for you prefer the small, the weak and the defenseless and the voiceless. Watch over all our children and guide them in your way. சிறியவர், தாழ்நிலையுற்றோர், ஆதரவற்றோர், கேட்பாரற்றோர் போன்றவரை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி தேவனே. அனைத்து சிறுவரையும் காத்து உமது வழியில் நடத்தியருளும். ஏற்று வரம் அருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். விருந்துக்கு வாருங்கள், நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும், உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள், திரு விருந்துக்கு வாருங்கள். மண்ணோரை நல் மனதோராய் மாற்றும் விருந்துக்கு வாருங்கள். விண்ணோரை வாழ்வில் எந்நாளும் ஏற்கும் விருந்துக்கு வாருங்கள். விண்ணோரை வாழ்வில் எந்நாளும் ஏற்கும் விருந்துக்கு வாருங்கள். தாழ்நிலை நீக்கி இறை உறவை தரும் விருந்துக்கு வாருங்கள். பாழ்நிலை சூழ்ச்சி சாத்தானை வெல்லும் விருந்துக்கு வாருங்கள், திரு விருந்துக்கு வாருங்கள். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசிரியர் பெறுவோம், ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை தூய்த்துணர அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையே, ஆரோக்கிய அன்னையே, அழகுள்ள வேளையில்
தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.